வெல்கம் பேக் டு சினிவர்ஸ் தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ராயன் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூ அண்ட் மை தாட்ஸ் அது ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் வர வேண்டியது, அதாவது வூல்வரின் படத்தோட 3 படத்தோட ரிவ்யூ அண்ட் ப்ளாட் ஸ்டோரி வந்து வர வேண்டியது. பட் அதுக்குள்ளே ராயன் படத்தை வந்து நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ அதனால் அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் மை தாட்ஸை சொல்லலாம்னு சொல்லி இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வரும். இதுக்கப்புறம் அந்த டெட்பூலோட கண்டினியூட்டி அது எல்லாமே வரும். டெட்பூல் படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், 3rd பார்ட்டு. பட் அதுக்கான ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ராயன் படத்தை பற்றின என்னோடய தாட்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ராயன் படம் வந்து எப்படி உருவாயிருக்குன்னு நான் வந்து சொல்லிடுறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா தனுஷோட 50வது மூவி. ஸோ தனுஷ் என்ன பண்ணுறாரு, யாரையுமே நம்பலை, நானே வந்து டைரக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணேன். 100 கோடின்னு போட்டிருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். தப்பாக சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த படத்தோட ஜானர் நீங்கள் ஆல்ரெடி ட்ரைலர் வாட்ச் பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரியும். ஆல்வேஸ் தனுஷோட மூவி வேறு, இதுக்கு ஆல்வேஸ் வந்து ஆக்ஷன் மூவி தான். அண்ட் படத்தோட கேஸ்ட் வந்து சொல்லிடுறேன். படத்தோட கேஸ்ட் வந்து நம்ம தனுஷ் அப்கோர்ஸ், அண்டு துஷ்ரா விஜயன், சுதீப், அப்பர்ணா, காளிதாஸ், நம்ம செல்வராகவன் சார், அண்டு வரலட்சுமி சரத்குமார், எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ். ஸோ கேஸ்ட் வந்து ரொம்பவே பெரிய கேஸ்ட்டு, ரொம்பவே நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ தனுஷோட 50வது படம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேசிக்லி. அண்ட் இந்த படத்தோட வந்து பேசிக் பிளாட் வந்து சொல்லிடுறேன். இது அஃப்கோர்ஸ் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, ட்ரைலர் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. பட் நான் வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன். கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் வந்து மாறி இருக்குது பிளாட்டு. ஸோ பேசிக் ஸ்டோரி வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்னா வந்து நம்ம தனுஷோட 2 பிரதர்ஸு அண்ட் 1 சிஸ்டர். இவங்க 3 பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து பேரண்ட்ஸை வந்து தவற விட்டுடுறாங்க. ஸோ அவங்க 3 பேரையும் வந்து தனுஷ் வந்து அவரோட ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து சென்னையில் வந்து வளர்க்குறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம செல்வராகவன் சார் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு ஃபாதர் மாதிரி வந்து அவர் வந்து 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ 3 பேர் வந்து பெரிய ஆளுங்களாம் வளர்ந்துடுறாங்க. அவங்க வாழ்கிற ஏரியா பார்த்திங்கன்னா சென்னை ஒரு லோக்கல் ஏரியாவில் தான் இருக்காங்க. பேசிக்லி நார்த் சைட் ஆஃப் சென்னை அப்படி அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த லோக்கல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 2 பெரிய ரவுடிங்க இருக்காங்க. அந்த 2 பெரிய ரவுடிங்களுக்கும் ஏற்கனவே வந்து பகை இருக்குது. அந்த 2 பெரிய ரவுடிங்களும் இந்த பகை இருக்கிறதால ஒரு கேங் வார் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. நடுவில் வந்து நம்ம போலீஸ் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் என்ன அடிச்சிக்க மாட்டாங்க, 2 பேரும் நம்ம அடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தனுஷோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது, தனுஷோட ஃபேமிலியோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த 2 வில்லன்களுக்கும் என்ன ஆகுது, ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு பேசிக் ஸ்டோரி. அண்ட் இது ஒரு பேசிக்கான ஸ்டோரி தான். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் படத்தை பற்றின என்னோடய ஃபைனல் தாட்ஸை வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக அந்த மாதிரிலாம் எடுக்காமல் சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் எடுத்துருக்காங்க. செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே படம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது. ஸோ படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்லோவாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் போயிருக்கு ஸ்க்ரீன் ப்ளே. நமக்கு டைம் பார்த்தே தெரியல, வேகமாக அடுத்த சீன் நடக்கிறதால ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் 3rd பாசிட்டிவ் பாயிண்ட் ஆக்ஷன் வந்து ரொம்பவே இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஒரு கூடோஸ் தான். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் பட் தனுஷோட படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு இந்த முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட், அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் எஸ்ஜே சூர்யா சாரோட அந்த வில்லன் ரோல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு மனுஷன். அவர் வர சீன்ஸ் எல்லாமே செம்ம ஃபன்னாக இருக்குது. ஒரு ஃபன்னியான வில்லனாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் மார்க் ஆண்டனி படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே வந்து இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காரு. செம்ம ஜாலியாக இருக்குது. ஒரு சீன்ஸ்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டார்க் காமெடி சீன்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் டார்க் காமெடி சீன்ஸாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். நான் ஃபஸ்ட்டு ஏ ரகுமான் சார் மியூசிக் போடுறேன்னு ஒரு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் படத்தோட அந்த ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பர். அண்டு அடுத்த 2 பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சாங்ஸ் தான். படத்தோட சாங்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் வாட்ச் பண்ணும்போது எனக்கு சாங்ஸ் எதுவுமே பிடிக்கல. என்னடா மொக்கையாக சாங்ஸ் போட்டிருக்காங்களே, எப்படா அந்த படம் ஓடும் அப்படின்னு வந்து நான் பார்த்தேன். பட் அந்த உசிறிய சாங் கேட்கன்னு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்பவே சூப்பராக அந்த சாங்கு. அண்டு செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வர சாங் ராயன் சாங் வந்து ரொம்பவே சூப்பர். ஆல்ரெடி ரொம்பவே நல்ல சாங் தான் அது. பட் எனக்கு இப்போ தான் அது பிடிச்சிருந்துச்சி. இது 2த்தையும் நான் சொல்லலாம்னு நினச்சேன். அண்டு இவ்வளோ தான் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட். படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், படம் பாசிட்டிவ்னு தான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒரு சிலது இருக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா லாட்ஸ் ஆஃப் வைலன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது வந்து எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னா வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து நிறைய வைலன்ஸை உருவாயிடுமோ இந்த படத்தால் அப்படின்னு வந்து தோணுது. இது என்னோடய ஒரு பர்சனல் தாட் தான். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் படத்தில் வந்து வைலன்ஸ் நிறைய இருக்குது.
அண்டு செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் பிளாட். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் அடுத்தடுத்த சீன் நடக்கும். நார்மலாக நீங்கள் நிறைய மூவிஸ் நார்மலாகவே வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாட் ட்விஸ்ட்டுன்னு எதுவும் இல்லை, எக்ஸ்பெக்டடான ஒரு பிளாட் தான். அண்டு தேர்ட் நெகட்டிவ் பாயிண்ட் தான் நார்மலான ஒரு ஸ்டோரி தான். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஸ்டோரியும் இல்லை, அந்தளவுக்கு முக்கியமான ஸ்டோரி இல்லை, நார்மலான ஒரு ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. தனுஷோட 50வது மூவி நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த லெவலுக்கு இல்லைனாலும் அது கீழ் லெவலில் இல்லாமல் நடுவில் மிடில் லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்டு படத்தை பற்றின என்னோடய ஃபைனல் தாட்ஸ் வந்து சொல்லிடுறேன். கண்டிப்பாகவே நீங்கள் தனுஷ் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்துருங்க, உங்களுக்கு ஏற்ற படம் தான் இது. அண்டு நார்மலான ஆடியன்ஸ், அதாவது நியூட்ரலான ஆடியன்ஸுக்கு நான் சொல்வது என்னன்னா, ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ் கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி. நீங்கள் ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போய் பார்க்கலாம். பட் நிறைய வைலன்ஸ் சீன் இருக்குது. சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இந்த அளவுக்கு வைலன்ஸ் சீன் இருக்கிறதுக்கு. வைலன்ஸ் பிடிக்கணும், ஆக்ஷன் பிடிக்கணும், நீங்களும் வந்து போய் பார்க்கலாம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் ராயன் மூவி ரிவ்யூ. அண்டு இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடலாம். கண்டிப்பாக கழுவி ஊற்றிடாதீங்க. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வேணும்னா. அண்டு நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து அதிலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். See you at next video. Until then, goodbye, good luck, cheers.